மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து துலாம். இந்த துலாம் வீட்டில் தான் அவர் சனி பகவான் உச்சமடைகிறாரு. ஆனால் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால பொதுவாகவே மேஷ ராசிக்கு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரய சனி அப்படின்னா என்னங்க பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, விரயம் அப்படின்னா இந்த காசு பணம் தான் விரயம் ஆகும். ஏன்னா பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் அதாவது யூடியூப் பிளாட்ஃபார்மில் சொல்லக்கூடிய விஷயம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து விரயம் பண்ணுவார் அப்படின்னா அது பொருள் விரயம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஏன்னா நான் இந்த ஜோதிட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் இருக்கேன். அந்த வகையில வந்து பார்க்கும்போது சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனசு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய சிந்தனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய மன நிம்மதியை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மன நிம்மதி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல்ல வந்து சில குறைபாடுகள், பிரச்சனைகள் இது மாதிரியான, ஏன்னா ராசிக்கு 12ஆம் வீட்டில் வரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக அவர் வந்து கொடுக்குறாரு. பண விரயம் மட்டும்தான் அப்படின்றதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு.